அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அரசு வேலை அப்படின்னு கூட சொல்லலாங்க. நிறைய பேர் என்ன வேலை அப்படின்னு தானே பார்த்துருப்பீங்க. எல்லாருமே தம்ப்நெயில்லையோ டைட்டில்லையோ பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் வேலைவாய்ப்புக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்குதுங்க. இந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்காக கிட்டத்தட்ட நமக்கு 8997 வேகன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இது தமிழ்நாடுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, அதில் உங்களுடைய மாவட்டம் எவ்வளவு வந்திருக்கு, இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்ன, இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்காது, அதே போல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே போல் ஏஜ் லிமிட் எந்த ஏஜிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம், அதே போல் சம்பளம் என்ன, மினிமம் சம்பளம் என்ன, மேக்ஸிமம் சம்பளம் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், அதே போல் ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா அதற்கான விளம்பரம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே போல் இந்த சத்துணவுத்துறை வேலையை ஈஸியாக நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படி நம்ம வாங்கிறது, எப்படி நம்ம ஃபோன்லேயே வீட்டில் இருந்தே அப்ளை பண்ணுறது, எல்லா தகவலும் A to Z எல்லா தகவலுமே இந்த வீடியோ முழுமையாக இருக்க போகுது. சரிங்களா, நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சத்துணவு வேலைக்கு அங்கன்வாடி வேலைக்கு போகிறோம்னு நினைக்கிற அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா, என்ன வகை போஸ்ட் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் தான். நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேர வேலையோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. அதே போல் என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லிட்டு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, இதில் ஒரு போஸ்டிங் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு 3 போஸ்டிங்கும் கிடச்சிருக்குதுங்க. காலி இடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 8997 வேகன்சி 38 மாவட்டத்திற்கும் கிடச்சிருக்குது. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 9000 வரைக்கும் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி கிடைக்கும். போக போக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் நிறைய கிடைக்கும். சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கல்வி தகுதி. இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். மேக்ஸிமம் என்ன படிச்சிருந்தாலும் எத்தனை டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். அடுத்ததா வயது வரம்பு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் சரிங்களா 18 வயசில் இருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். குறிப்பாக இதுக்கு பெண்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா, அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவதுக்கு ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாகவே நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா, அதே போல் நமக்கு செலெக்ஷன் அதாவது தேர்வு எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்லி அப்ளை பண்ண அனைவரும் டைரெக்டாக இன்டர்வியூஸ்க்கு கூப்பிட்டு அதில் செலக்ட் பண்ணுவாங்க டைரெக்டாக இன்டர்வியூவில். சரிங்களா, ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பணியிடம் நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் சரிங்களா 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் நமக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். நம்ம வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். சரிங்களா, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க.
நீங்களே தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? சென்னை 179, கடலூர் 320, திண்டுக்கல் 139, பெரம்பலூர் 73, ராமநாதபுரம் 187, சேலம் 722, தென்காசி 138, தேனி 106, விழுப்புரம் 288, தருமபுரி 135, ஈரோடு இன்னும் வேகன்சி எவ்வளோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. காஞ்சிபுரம் 74, தூத்துக்குடி 104, திருப்பூர் 262, திருவாரூர் 163, வேலூர் 292, விருதுநகர் 273, கள்ளக்குறிச்சி 309, கன்னியாகுமரி 99, அரியலூர் 178, திருவள்ளூர் 236, தஞ்சாவூர் 190, திருச்சி 231, கிருஷ்ணகிரி 732, புதுக்கோட்டை 345, செங்கல்பட்டு 154, திருநெல்வேலி 119, நாமக்கல் 321, திருப்பத்தூர் 140, கரூர் 200 ப்ளஸ் வேகன்சி கூடி சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் 93 வேகன்சி, அரியலூர் 178 வேகன்சி, சிவகங்கை 427 வேகன்சி, ராணிப்பேட்டை 211 வேகன்சி, மயிலாடுதுறை 87 வேகன்சி, நீலகிரி 119 வேகன்சி, திருவண்ணாமலை 427 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய 20ஆம் தேதி முதல் சரிங்களா 38 மாவட்டத்திற்கும் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் கிளிக் ஆர்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இதற்கான லிங்கை வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.